வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும். நடப்பை அனைத்து நல்லதாக இருக்கட்டும். சகலமும் வசி வசி, சர்வமும் வசி வசி. நம்மளோட சேனலில் நாம் ஒவ்வொரும் பிறந்த நாம யோகத்தை பற்றி பார்த்து வந்துக்கிறோம். யோகம் என்பது பஞ்சாங்கத்தில் 4ஆக வருவது. பஞ்சாங்கம் என்பது நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கணும். சரிங்க, பஞ்சாங்கம் வீட்டில் இல்லை, எப்படி நான் இது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தினந்தோறும் நம்ம டெய்லி ஷீட்டு காலண்டர் கிளிப்போம் இல்லைங்களா? அந்த காலண்டரில் பார்த்தீங்கன்னாலே இன்றைக்கி என்ன கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கருணம் என்பது எல்லாமே இருக்கும். இது நம்மளோட ஜாதகத்திலே எல்லாத்துலேயும் இருக்கும். எல்லாரோட ஜாதகத்துலேயுமே இதில் இருக்கும். நம்ம ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கருணத்தில் பிறந்திருப்போம். எப்படி ராசி நட்சத்திரம் இருக்கோ அது போல் இது எல்லாமே உண்டு. இது மாதிரி ஏன் தெரிஞ்சு அப்படின்னா, இதோட குணாதிசயங்கள் தான் நம்ம இருந்திருப்போம், இப்படி தான் இருப்போம். இப்போ யோகம் என்பது பார்த்திங்கன்னா, வான்மண்டலத்தில் சூரியன் சந்திரன் இரண்டும் பயணிக்கின்ற ஒரு சுற்றளவு. 360 டிகிரி 27 வகுத்து அப்படின்னா 13 டிகிரி 20 நொடிகள் கொண்ட ஒரு கால அளவு யோகம். 27 யோகங்கள் உண்டு. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, துருவ யோகம், துருவம், தர்வம் சொல்லலாம். துருவ யோகம்னு துருவ யோகம்னு சொல்லுவாங்க. இது ஒரு அஸ்ப யோகம். இதோட இது பார்த்திங்கன்னா, குணாதிசயம் பார்த்திங்கன்னா, தமிழ் அர்த்தம் அப்படின்னா நிலையான தன்மை அப்படின்னு அர்த்தம். துருவம் அப்படிங்கிற வட சொல்லுக்கு நிலையான தன்மை, பெறுதல் அர்த்தம். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? ஏமாற்று பெறுவர்களே இருப்பாங்க. பிறரை ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. நம்ப வச்சு கழுத்தரிச்சான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் பொருந்தும். பிறர்கிட்ட எல்லா உதவியும் வாங்கிக்குவாங்க. அவங்கள அடுத்த நிமிஷமே கழட்டி விட்டு மறந்துட்டு போகிறதுக்கான குணாதிசயங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உண்மை அதுதான். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் பிறரிடமிருந்து பயனடைவார்கள், பயன்பெறுவார்கள், அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். பிறருக்கு எந்த உதவி செய்ய மாட்டாங்க. பேச்சால் அவர்களை கவர்ந்து ஒருவரிடமிருந்து நம்ம எவ்வளோ சலுகைகளை பெற முடியுமோ, அது அன்பாக இருக்கட்டும், ஆபரணங்களாக இருக்கட்டும், இல்லை ஆதாயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே பெற்றுக்கொண்டு அவர்களை மறந்து விடுவது இவருடைய சுவாபம், இவங்களோட குணாதிசயங்களாக இருக்கும். யாருக்கிட்டையுமே ஒட்ட மாட்டாங்க. தனிமையை விரும்புவாங்க. தன்னிச்சையாக தான் முடிவு எடுப்பாங்க. யார் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாரையும் பேசி மயக்கிடுவாங்க, கவுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும். இவங்களுக்கான தெய்வம் பார்த்திங்கன்னா, அந்த துருவ யோகத்தில் பிறந்தவர்களுக்கு பூமாதேவின்னு சொல்லுவோம் இல்லையா? பூமாதேவி போல் பொறுமையானவங்களும் யாரும் கிடைக்க சொல்ல மாட்டாங்க. பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படிவாங்க. தன்னை அகழ்வாரின் தாங்கும் நிலம் போல பூமி அவ்வளோ ரொம்ப சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம என்ன தான் போட்டு வெட்டினாலும் குத்தினாலும் அது நம்மளே பொறுமையாக இருந்து அது உண்டான தரும். நம்ம குளிப்பறிச்சியில் மருந்து விதை போட்டோன்னா அது நம்மளுக்கு மரம் கொடுக்கும். தோண்டிகிட்டே போனால் தண்ணி கொடுக்கும். பூமாதேவி மாரி தான் எல்லோரும் பொறுமையாக சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பொறுமையாக இவங்க அந்தளவுக்கு பொறுமை இருப்பாங்க. தனிமையில் இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. பொறுமையாக இருந்து காரியத்தை சாதித்து கொள்வார்கள். ஆனால் அந்த பூமாதேவியோடைய குணாதிசயங்கள் இவங்கள்ட்ட இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்போ இவங்க பார்த்திங்கன்னா, பிறருக்கு உதவுறது மனத்தன்மை மாற்றிக்கணும். வாழ்வில் சிறப்படையணும் அப்படின்னா பிறருக்கு உதவி செய்வது, நன்றி உணவோடு இருப்பது, நன்றி விசுவாசம் காட்டுவது, நன்றி பாராட்டுவது. நன்றிங்கிற வார்த்தைக்கு என்னங்கிறது அது தெரியாதவங்களும் இருப்பாங்க. நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக நன்றி உள்ளது, நன்றி விசுவாசமாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய இந்த யோகமானது சிறப்பான யோகமாக இருக்கும். ஒரு அசுப யோகம். இந்த யோகத்தில் சுபகாரியம் செய்ய மாட்டாங்க. இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எப்பயுமே யாரோடையும் ஒட்ட மாட்டாங்க. தாமரை இலையில் இருக்க தண்ணி மாரி தான். தாமரை தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த இலை மேலே தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? டப்புன்னு உடைக்கலுடைய அந்த துப்படின்னு. அதே மாதிரி தான் இவங்களோட குணாதிசயங்கள் இருக்குது. இவங்களுக்கு இப்படி தான் இருப்பாங்க. இவர்கள் பூமாதேவி கோயில் எங்கே இருக்குது? பூமிநாத சுவாமி, பூமிநாதர் அப்படின்னு பேர் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வருவது, அந்த தெய்வங்களை வழிபாடு செய்வது, மண்ணை தொட்டு வணங்குவது, நமஸ்காரம் பண்ணுவது. பூமியில் கீழே விழுந்து எந்த ஆலயம் போனாலுமே கீழே கொடிமரத்துட்டு விழுந்து அந்த நெற்றியில் மண் படுற அளவுக்கு இவங்க பூமி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்கனாலே சிறப்பான பலன்கள் தரும். பிறரை ஃபஸ்ட்டு நன்றி உணர்வும் இருக்கணும். உங்கள்கிட்ட நன்றி விசுவாசம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நல்ல வளர்ச்சி வரும் உங்களுக்கு. இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் இதெல்லாம் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு சுப யோகமாக மாறும். சரிங்களா? இதுவரை துருவ யோகத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், நற்பவி.